சைட்ல பாத்தீங்கன்னா 2 ரூமுக்கு காங்கிரீட் போட போறாங்க. பைப்போட காண்டி கூப்பிட்டாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோங்க. நிறைய பேர் இது என்ன பைப் இது நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து பாலித்தீன் பைப்புங்க. பிவிசி பைப்பு 10 அடி தானே வரும். இது வந்து 90 மீட்டர் 100 மீட்டர் அப்படி ரோல் ஆட்டு வருங்க. நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வாங்கிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ரோல் பைப்பு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்றது. பாலித்தீன் பைப்பு பிவிசி பைப்பு வந்து யூஸ் பண்றது ரொம்பவே குறைவு தாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தத்துல 2 ரூம் தான். 2மே பெட்ரூம் தான். ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இன்னொரு பெட்ரூம்ல வந்து பாத்ரூம் கிடையாதுங்க. நம்ம சுவிட்ச் போர்டு வந்து யாருன்னு உடனே தான் வைக்கணும். அதனால வந்து நம்ம வந்து வலது பக்கத்துல வைக்கலாம்னு பார்த்திருந்தோம். வலது பக்கத்துல வந்து கதவு திறக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து இடது பக்கத்துல தான் வைக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து பாத்ரூம் ஷவர் இருக்குது. அதாவது பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூமுக்குள்ள எல்லா சுவிட்ச் போர்டு எல்லாமே அதிலே வச்சிடலாம். இப்போ அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து 2A ஏசிக்கு அதில் பைப் போட போறாங்க. அதே மாதிரி சீலிங்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்பாட் பாக்ஸ். அடுத்த ரூமும் பெட்ரூம் தான். ஆனா வந்து இந்த ரூம்ல வந்து பெருசா வந்து பாயிண்ட்கள் எதுவுமே கிடையாது. ஏசி 2A எதுவுமே கிடையாது. 4 சைடுல வந்து நம்ம வந்து பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கோம். சென்டர்ல ஒரு ஊக்கு தான் மட்டும்தான். இந்த கதவு பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல தான் திறக்குது. அதனால வந்து நம்ம இடது பக்கத்துல தான் இப்போ நம்ம வந்து சுவிட்ச் போர்டு போட போறோம். இந்த செவர்ல நம்ம சுவிட்ச் போர்டு போட போறோம். இந்த சன்சைடுக்கு மேல கீழே. அதே மாதிரி வந்து 4 சைட்லயும் 4 பாயிண்ட் மட்டும் இறக்கி விட போறோம். ஏசி எதுவுமே கிடையாதுங்க இங்க. இப்போ வாங்க மேலே எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அந்த இது பாத்ரூம் இருக்குல்ல, அந்த செவரில் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்கள் எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் கொண்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஊக்கு வச்சிருக்கோங்க. அதை ஃபேன் பாயிண்ட். ஃபேன் ஊக்கில் இருந்து 4 செவர்லேயும் 4 பாயிண்ட் இறக்கி விட்டுருப்போம். மற்றபடி வந்து மெயின்ஸோ இல்லைன்னா இந்த 2A எதுவுமே வந்து நம்ம வந்து சீலிங்கில் ஏற்றது கிடையாது. எல்லாமே தனித்தனி பைப்பு போட்டு நம்ம வந்து வேலை பார்த்துருப்போம். என்னன்னா ஒயர் போடச்சுல ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெட்ரூமில் வந்து 2 மெயின்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்போங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசியில இருந்து ஒன்று போட்டிருப்போம். இன்னொன்று வந்து பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து சுவிட்ச் போர்டு வச்சிருப்போம்ல, அந்த சுவிட்ச் போர்டுக்கு ஒரு மெயின்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து ஹீட்டருக்கு வந்து தனி, அதாவது வந்து ஒரே செவரில் இருக்கிறனால நம்ம வந்து தனி பைப்பு போடலாம். அப்படி இல்லை பாத்ரூம் வந்து தள்ளி இருக்குன்னா அதுக்குமே வந்து ஒரு மெயின்ஸ் போட்டிருப்போம். அப்படி 3 மெயின்ஸ் வந்து ஒரு பெட்ரூம்ல மட்டுமே போட்டிருப்போங்க. உங்களுக்கு தோணும் ஏன் இவ்வளவு தேவையில்லாத பைப்பு போட்டிருக்கான் அப்படின்னு. ஆனா வந்து தனித்தனியாக மெயின்ஸ் போடும்போது ஒரு பைப்புல வந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த், இன்வெர்டர் இந்த 4 ஒயருமே தனித்தனியாக தான் போட்டிருப்போம். அதே மாதிரி டிபிலையும் வந்து 4மே தனியா வந்தாதான் 4 மெயின்டெனன்ஸ் பார்க்கச்சல ஈஸியா இருக்கும். அங்கே மாதிரி ஜென்சன் போட்டு நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறதே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம ஜாயிண்டே கிடையாது. டேரக்டா சுவிட்ச் போர்டில் இருந்து டிபி பாக்ஸ் மட்டும்தான் வரணும். இடையில எங்கேயுமே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளோட வேலை. கீழே பாருங்க 4 சைட்லையும் 4 பைப்பு கண்டிப்பாக இறக்கி விட்டுருப்போம். சன்சைட் இருக்கு, அதனால வந்து ஒரு பைப்பு தேவையில்லை அப்படின்னு நம்ம விடது கிடையாது. 4 சைடுமே பைப்பு இறக்கி விட்டுருந்தோன்னா ஏதாவது சப்போஸ் ஒரு பிளக் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட்டுக்கு அடிச்சு விட்டுடலாம். சப்போஸ் போடலைன்னா நம்ம அடிக்கணும்ல, அதுக்காண்டி தான் நம்ம போட்டு விட்டுறது. உடனே நம்ம வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நம்ம வேலைகள் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. நீங்க பைப்பு போடும்போது தனித்தனி மெயின்ஸ் எல்லாத்துக்குமே போடுறீங்களா, இல்லைன்னா பாயிண்டோடு தான் வந்து எல்லா மெயின்ஸையும் தள்ளுறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் வந்து பண்டு காலத்தில் உள்ளதுங்க. இன்னும் அதே மாதிரி தான் வேலை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க. அங்கே வந்து பழைய சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் கலத்திட்டு இப்போ புது சுவிட்ச் போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை நடந்துட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பைப்பு கூட நம்ம இப்போ போடுறல அதே மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க.